ஓம் ஞானமூர்த்தி சிவ சமேத முத்தாரம்மனை போற்றி. அனைவருக்கும் வணக்கம். அனுபவம் மற்றும் மர்மாக்கு ஜோதி செந்தில்குமார் முத்தாரம்மன் பேசுகிறேன். இந்த பதிவில் கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் சண்டை போட்டு கொண்டிருக்கும் அன்பர்களுக்கும் சரி, கல்யாணம் முடிஞ்சாச்சு 2 வருஷம் தான் வாழ்ந்துட்டோம், இனி டைவர்ஸ்ன்னு சொல்லி பிரிஞ்சு போகிற நிலையில் இருக்கிற அன்பர்களுக்கும் சரி, என்ன நடந்தாலும் நான் பிரிஞ்சு போக மாட்டேன் அப்படின்னு சொல்லி ஒன்றா இருப்பாங்க, ஆனால் சண்டை போட்டுகிட்டே இருப்பாங்க. அந்த மாதிரி அன்பர்களுக்கும் சரி, சில அன்பர்களுக்கு பார்த்தீங்கன்னா சம்மந்தமே இருக்காது, ஈகோ, எதுக்கு தான் சண்டை போடுறாங்கன்னு தெரியாது, என்ன ஏதுன்னு தெரியாது, ஆனால் குடும்பம் பிரிஞ்சுட்டு போயிட்டே இருக்கும், நிம்மதி இல்லாமல் இருப்பாங்க. இது போல் அமைப்புகளுக்கு அன்பர்களுக்கும் சரி, கணவன் மனைவி ஒற்றுமை இல்லாமல் இருக்க அன்பர்களுக்கு இந்த பரிகாரத்தை வருஷம் ஒரு தடவை நீங்கள் செஞ்சீங்கன்னா சரி, எந்த நிலையில் இருந்தாலும் சரி, தொடர்ச்சியாக ஒரு 3 வருஷம் செஞ்சிட்டீங்க, 3 தடவை செஞ்சிட்டிங்கன்னா உங்கள் குடும்பத்தில் சந்தோஷம் அப்படிங்கிறது அப்படியே பால் பக்கமாக பொங்கிக்கிட்டே இருக்கும். நான் கொடுக்குற விஷயம் பரிகாரம் எல்லாமே பார்த்தீங்கன்னா என் தாய் முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயத்தை தான் நான் கொடுக்குறேன். நிறையா பேருக்கு ஃபோன் பண்ணி கேட்குறீங்க, கணவன்மையில் ஒற்றுமையாக இல்லை, ஒரே சண்டை சிறப்பாக இருக்குது, நிம்மதி இல்லை, எங்கள் வீட்டுக்கார் சந்தேகப்படுறாரு, எங்கள் வீட்டுக்காரர் குடிச்சிட்டு டெய்லி ஒரே தொல்லையாக இருக்குது, வருமானத்தை கொண்டு வீட்டில் தர்றதில்ல, டாஸ்மாகில் கொண்டு கொடுத்துட்றாரு, வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரே பிரச்சனையாக இருக்குது, சாப்பாட்டுக்கு வழி இல்லை, எனக்கு விட்டுட்டு போகிறதுக்கும் மனசு இல்லை, உட்கார்ந்து வாழ்கிறதுக்கும் மனசு இல்லை, என்ன பண்ணுறதுன்னு தெரியல, தவிச்சிக்கிட்டு இருக்கிறேன் அப்படின்னா நிறைய பேர் கால் பண்ணி கேட்குறீங்கல்ல. இவங்களுக்கு எல்லாமே தீர்வு ஒரே தீர்வு தான். கணவன் மனைவி ஒற்றுமை இல்லையா, இந்த ஒரு பரிகாரம் செஞ்சுட்டு வாங்க, வாழ்க்கையில் கண்டிப்பாக மாற்றம் வரும். என் தாய் முத்தாரம்மன் எனக்குள் இருந்து உணர்த்திய விஷயங்கள், ஒரு வாரமாக எனக்குள்ள கேட்ட கேள்விக்கு நேற்று கிடைச்ச விட தான் இது. அருகில் இருக்கிற முருகன் கோவில் தேர்ந்தெடுத்துக்குங்க. அது 6 படை வீடாக இருந்தால் மிகப்பெரிய யோகம். இப்போ தென் மாவட்டத்தில் எடுத்திங்கன்னா திருச்செந்தூர் எடுத்துக்கலாம், பொள்ளாச்சியில் எடுத்திங்கன்னா நீங்கள் பழனிமலை எடுத்துக்கலாம், மருதமலை எடுத்துக்கலாம், மதுரை திருப்பரங்குன்றம், சுவாமிமலை, இப்படி நீங்கள் எந்த இடங்களில் இருக்கிறீங்களோ அது பக்கத்தில் இருக்கிற 6 படை வீடு முருகன் கோவிலாக இருந்தால் மிகப்பெரிய யோகம். பரிகாரம் அப்படியே சக்சஸ் ஆகும். என்ன செய்ய வேண்டும்? 2, அதாவது முதல்ல நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன, ஒரு பெட்டை கோழி வாங்கிக்கோங்க, ஒரு சேவை கோழி வாங்கிக்கோங்க, ஒரு கல் உப்பும் மஞ்சள் பொடி கலந்த நீர் கொண்டு அதை 2 தெளித்து குளிப்பாட்டிக்கிடுங்க, குளிப்பாட்டுற மாதிரி தெளிச்சிக்கோங்க. கோழியோட வலது காலைக்கும் இன்னொரு கோழியோட இடது காலையும் ஒன்றா சேர்த்து வச்சு மஞ்சள் கயிறு கொண்டு சுற்றி கட்டுங்க, அல்லது மஞ்சள் துணி கொண்டு சுற்றி கட்டுங்க. கட்டிட்டு யார் இந்த பரிகாரம் செய்கிறீங்களோ அவங்க பெண்களாக இருந்தால் முந்தானையில் தன் குழந்தைய வைக்கிற மாதிரி, குழந்தை கையில் பிடிக்கிற மாதிரி முந்தானையில் அந்த கோழியை வச்சுட்டு அந்த இறைவன் சன்னிதானத்தை 3 தடவை வலம் அந்த கோவிலை கொண்டு நீங்கள் விட்டுட்டு வந்துடலாம். கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து போய் வழிபாடு செஞ்சீங்கன்னா இது மிகப்பெரிய யோகம். ஆனால் இங்கே தான் பிரச்சனை இருக்குது, வரமாட்டாங்களே. நீங்கள் இப்போ உங்கள் மனைவி வேண்டான்னு போகிறாங்க, கணவர் வேணும்னு சொல்கிறாங்கன்னா கணவர் இந்த பரிகாரத்தை செய்யலாம். கணவர் வேண்டான்னு போகிறாங்க, மனைவி இல்லை எனக்கு அவங்க தான் வேணும்னு நினைக்கிறீங்களா, நீங்கள் இந்த பரிகாரம் செய்யலாம். கோவிலை ஒரு 3 முறை சுற்றி அந்த முருகன் சன்னிதானத்தில் அப்படியே அந்த கோழியை விட்டுட்டு முருகனை மனதார வழிபாடு செய்து விட்டு அப்படியே நீங்கள் ஒரு சூடம் 10 சூடம் இதெல்லாம் கொண்டு போய் சாமி கும்பிட்டாலும் அப்படி என்ன செய்வீங்களோ சாமி கும்பிட முறையை நீங்கள் செய்து விட்டு அப்படியே நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னாச்சுன்னா உங்கள் குடும்பத்தில் இருக்கிற பிரச்சனைகள் அங்கே முருகன் கடைக்கண் பார்வையால் அங்கே கட்டவிழ்க்கப்படும். நீங்கள் அவுத்து விடக்கூடாது, நீங்கள் கட்டி அந்த கோவிலை விட்டுட்டு வர்றதோடு சரி, அந்த கோழியை அந்த கோவில் பூசாரி, நிர்வாகி அல்லது கோவிலுக்கு வர்றவங்க யாராவது ஒருத்தர் அவுத்து விடுவாங்க, உங்கள் பிரச்சனை சரியாகும். இது அருகில் இருக்கிற முருகன் கோவிலில் செய்கிறது சிறப்பு. நான் செலவுக்காக ரொம்ப தூரம் உங்களை நான் எப்பவுமே அலைய விட மாட்டேன். அருகில் முருகன் கோவில் இருக்குது, அந்த கோவில் 6 படை வீடாக இருந்தால் மிகப்பெரிய யோகம். அப்போ வருஷம் ஒரு முறை கணக்கு பண்ணிக்கோங்க, ஒரு வைகாசி விசாகம் இல்லைனா ஒரு கார்த்திகை மாதம், இப்படி ஒரு முக்கியமான நாட்கள், மக்கள் கூட்டங்கள் அதிகமாக வரும் பார்த்தீங்களா, இந்த மாதிரி நேரங்களில் நீங்கள் செய்யணும். அப்போ தான் அந்த கோழியை நீங்கள் சுற்றி விட்ட உடனே யாராவது ஒரு ஆள் அதை அவுத்து விட்டு பிரித்து அந்த கோழியை அவங்க அவுத்து விடுவாங்க, அது பாட்டுக்கு அது இறைதால போயிட்டே இருக்கும். இப்படி நீங்கள் வருஷம் ஒரு முறை, 2வது முறை, 3ஆம் முறை அப்படின்னு சொல்லி ஒரு 3 தடவை நீங்கள் செஞ்சிட்டீங்க அப்படின்னாச்சுன்னா வாழ்நாள் முழுவதும் கணவன் மனைவிகள் சண்டை சச்சரவு இருக்காது. ஒரே பரிகாரம் தான், வாழ்நாள் முழுவதும் உங்களுக்கு பிரச்சனையே இருக்காது. குடும்பம் அமைதியாக சந்தோஷமாக வள்ளிக்கு முருகன் போல தெய்வயானை போல ரொம்ப சந்தோஷமாக உங்கள் குடும்பம் கண்டிப்பாக இருக்கும். இந்த பரிகாரம் செய்தால் போதும். இதில் இன்னொரு விஷயம் தெளிவாக சொல்லிடுறேன்.
நான் சேனலில் வந்து யாரையுமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லவே மாட்டேன். ஆனால் இந்த வீடியோவை பார்க்குற அனைத்து நண்பர்களும் கண்டிப்பாக நீங்கள் உங்களுடைய தெரிஞ்சவங்க, நண்பர்கள், ஃப்ரெண்ட்ஷிப் எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த உலகம் வந்து பார்த்தீங்கன்னா, குடும்பத்தில் வந்து கோர்ட்டு வாசல் தான் டைவர்ஸ் சம்மந்தப்பட்ட அமைப்பு, குடும்ப பிரச்சனை அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட விஷயம் அங்கே தான் நிற்குது. இந்த ஒரு பரிகாரம் செய்யும்போது உங்களால் கண்டிப்பாக ஒரு குடும்பமாவது கண்டிப்பாக காப்பாற்றப்படும். ஒருத்தர் வாழ்க்கைக்காக நீ வழிகாட்டுங்க. கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. இது போல ஜோதிடம் சம்பந்தப்பட்ட பரிகாரம், நட்சத்திர பரிகாரம், ராசி பரிகாரம் அப்படி இப்படின்னு ஏகப்பட்ட விஷயம், கரணம் சம்பந்தப்பட்ட விஷயம், ஏகப்பட்ட விஷயம் பரிகாரம் கொடுத்துருக்குறேன். சேனலில் பிளேலிஸ்ட்டில் போய் பாருங்கள். 4500 வீடியோ கொடுத்துருக்குறேன். எல்லாமே எளிமையான பரிகாரமாக இருக்கும். இந்த பரிகாரத்தை நீங்கள் கண்டிப்பாக செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னாச்சுன்னா உங்களுக்கு வந்து கணவன் மனைவிக்கு உள்ள வந்து ஒற்றுமை அதிகரிக்கும். எல்லோருக்கும் என் தாய் முத்தாரம்மன் அருள் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். நன்றி, வணக்கம்.